பேக் வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, லைக் ஹேர் கேர் டிப்ஸ் அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு என் முடியை ஒழுங்காக பார்த்தாலான்னு கூட எனக்கு தெரியல, பார்த்து தான் கேட்டிருக்க மாட்டா. ஆக்சுவலாக எனக்கு முடி இருந்துச்சு முன்னாடி. எங்கள் அம்மா கண்ட்ரோல்லேருந்து என் கண்ட்ரோலுக்கு எப்போ முடி வந்துச்சோ அப்போவே முடி போக ஆரம்பிச்சிட்டு எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, அது தேய்ச்சிக்கொல்லி இது தேய்ச்சிக்கொல்லி அப்படி சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு பெரிய சோம்பேறி, ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. நான் வந்து ஆலோவேரா ஜெல் இன்னைக்கு போடலான்னு இருக்கேன். அது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது உங்ககிட்ட காமிக்கிறேன். எங்கள் அம்மா வந்துட்டு மாடி தோட்டத்தை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்களாம், ஓகேவா? அதை வந்து உங்ககிட்ட காமிக்கணுமாப்பா, காமி வீடியோவில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. கேக்டஸ் எல்லாமே ஆக்சுவலாக இருக்கிற ஆல்ரெடி இருந்தது தான். 1-2 மட்டும் வந்து இப்போ கொஞ்சம் புதுசாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கதும் வந்து கொஞ்சம் இப்போ வேறு மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கா? ஆக்சுவலாக இந்த செடி வந்து இதோட பூ வந்து அழகாக இருக்கும். பட் இப்போ வந்து பூவே இல்லை. நான் வீடியோ எடுக்கும் போது ஒன்றுமே இல்லை. இந்த ரோஸ் பிளான்ட்டை தவிர எதுவுமே எனக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது என்கிட்ட. இது வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக ஏதோ ஒரு வீடியோலேயே இந்த ஃப்ளவர் காமிச்சிருப்பேன். இன்னும் இந்த ஃப்ளவர் செடியிலே தான் இருக்குது. கட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வந்து தேய்ச்சி விட்றத பாருங்களேன், ரொம்ப சிரிப்பாக வருது. ஆக்சுவலாக இது எடுக்கும்போது கூட எனக்கு பெருசாக தெரியல, பட் இதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. ஃபைனலாக ஹேர் வாஷும் பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணாலே வந்துட்டு ஒரு ஹீரோயின் ஃபீல் வந்துடும்.